1.5 வயசு குட்டி மேல 70 கிலோ ஏற்றிருக்காரு. தாங்குமா? மண்ணுல புதைஞ்சு போயிடாது. பையன் போயிட்டானே அவன்ப்பா. அது பாயசுல போயிட்டானே. கேள்விப்பட்டப்பா, கேள்விப்பட்டேன். அவன் நல்ல பையனாச்சு. ஏகாம்பரம், நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அவ்வளவுதான். இந்த கழுதை தாங்கும்னு தோணல. போயிட்டானே பையன், போயிட்டானே. உன் பையனும் போயிட்டானே? உன் பையன் தானே. அதுக்கு நீ ஏன் மொட்டை அடிச்சிட்டு இருக்க? பழனி மொட்டை. நீக்கு போற பையன் போயிட்டானே. நான் போறதுல இவனுக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? இதுக்குத்தான் இந்த ஆம்பளை குதிரை மேல பணத்தையே கட்டக்கூடாதுங்கிறது. கேள்விப்பட்டேன். மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 2 நாளா ஊர்ல இல்ல. இன்னைக்கு தான் வந்தேன். தங்கமான பையன் இப்படி ஆயிடுச்சு. ஆமா, உடம்புக்கு என்ன? ஒண்ணுமே ஆகலைங்க. முதல் நாள் சாயந்தரம் சாவித்திரி தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதம் பிடிச்சான். மாட்டேன்னு சொன்னேன். ரூம்ல போய் படுத்தான். காலையில எழுந்திருக்கவே இல்லைங்க. இப்படி தற்கொலை பண்ணிக்க போறான்னு தெரிஞ்சிருந்தா உனக்கே அவனை கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பேனேம்மா. மார்க்கண்டேய சாகல எப்பவும் இதயத்திலே இருக்காரு. போயிட்டு வரேன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஆமா, போன தடவை தலையில எவ்வளவு வச்சான்? அருமையான பூங்காவனம். யமலோகத்துல இவ்வளவு பெரிய கார்டனா? பரவாயில்லையே, இந்த பசங்களுக்கு நல்ல ரசனை இருக்கு. பாதுகாக்கப்பட்ட இடம். அத்துமீறி நுழைபவர்கள் தண்டிக்கப்படுவர். பை ஆர்டர். ஒருவேளை யமலோக ராணுவ தளமா இருக்குமோ? இல்லையே, ஏதோ குடிசை மாதிரினா இருக்கு. யாரா நீங்க? திடீர்னு தரையில இருந்து முளைக்கிறீங்க. எங்கு செல்கிறாய்? உள்ளதான். அங்கு நீ போக கூடாது. யோ, இந்த லோகத்துல நான் எங்க வேணும்னாலும் போகலாம். ஆர்டரே இருக்கு தெரியுமா? அது இந்த இடத்துக்கு பொருந்தாது. அப்படி இந்த இடத்துல என்ன விசேஷம்? இது சித்திரகுப்தன் தனியாக கணக்கு பார்க்கும் இடம். அதற்கு மேல் எங்களுக்கே ஒன்றும் தெரியாது. எங்களை ஒன்றும் கேட்காதே. நீ போகலாம். போயிட்டானுங்க. நீங்க இன்னும் போகலையா? நான் ஒண்ணும் அங்கெல்லாம் போகவே இல்லை. நான் சும்மா இப்படி ஓகேவா? குட் மார்னிங். இவன் இங்க பதுங்கி பதுங்கி வரான். இதுல ஏதோ விஷயம் இருக்கு. சித்திரகுப்தன் கணக்கு பார்க்கிற இடம் இல்ல, கணக்கு பண்ற இடம். அதனால தான் அந்த கிங்கரை மறைச்சிருக்கு. எம்எல்ஏ வேதாச்சலம் வெளியே இருக்கும். அதை பத்தி நீ எவனும் சொல்லக்கூடாது. மாநிலனே, இந்த பகவத்கீதையின் மீது கை வைத்து நான் சொல்வதெல்லாம் சத்தியம், சத்தியத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று கூறு. சத்தியம் என்பது வரமையில் சொல்லு. நான் தமிழில் தான் பேசுவேன். தமிழ்தான் என் பேச்சு, தமிழ்தான் என் மூச்சு. ஆகையால் நான் என்ன சொல்றேன்? என்னது சோடாப்பா? தமிழ் மூச்சா? உன் குழந்தைங்க எங்கயா படிக்கிறாங்க? அத்த நீயா கேட்க? செயின்ட் பீட்டர்ஸ் காலேஜ். தமிழ் இவருக்கு மூச்சா? ஆமா, ஒரு தொழில். எம்எல்ஏ. அதையே தொழிலாக்கிட்டீங்களா? எம்எல்ஏ என்றால்? எம்எல்ஏ என்றால் எம்எல்ஏ ஒரு படிப்பன். பிஎஸ்சி எகனாமிக்ஸ். யோ, சத்தியம் பண்ணிருக்கையா? சரி, 5ஆம் கிளாஸ் தமிழ் மீடியம். ஆமா, நீ எந்த ஜாதியை சேர்ந்தவர்? நாங்க சரித்திரம் படிச்சவங்க, பரந்த நோக்கம் உள்ளவங்க. ஜாதி மத வேறுபாடு எங்ககிட்ட கிடையாது.
ஜாதி மதம் கிடையாது. உன் பேர் என்னயா? வேதாஜல முதலியா. நீர் எம்எல்ஏ ஆவதற்கு முன் என்ன செய்து கொண்டிருந்தீர்? பால் வியாபாரம். நீர் எந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ? இதுதான் உங்ககிட்ட ஏதாவது ஏழாவது கூடமா கேட்டு வைப்பிய. அவர் எந்த கட்சியை சேர்ந்த எம்எல்ஏன்னு அவருக்கே தெரியாது. பாரு, திரு திரு முழிக்கிறார் பாரு. நான் எந்த கட்சியிலே இல்ல சொல்றேன். 1980 வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி ஜனதா, 3ஆம் தேதி மேல இந்திரா காங்கிரஸ், 7ஆம் தேதி மற்ற மேல திமுக. அந்த சாயந்தரமே நான் போயிட்டேன் அண்ணா திமுக. பொழுது வெடிச்சு தான் தாமசம். காக்காங்க வலிச்சின் கூட்டாரு. போதும் நிறுத்து மாறிடுவே. எனக்கு தலையை சுத்துகிறது. உனக்கே இப்படி இருக்க எங்களுக்கு எப்படி இருக்கும்? சித்திரகுப்தா, இவன் கணக்கில் நீ எழுதி வைத்திருக்கும் பாவ புண்ணியங்களை எடுத்துக்கூடு. மன்னிக்க வேண்டும் மகாபிரபு, இவர் கணக்கிலே பாவங்கள் எதுவுமே இல்லை, புண்ணியங்களே செய்திருக்கிறார். என்னது பாவம் இல்லையா? நம்பரை பார்த்து தானே எடுத்துட்டு வந்த, இல்ல மாத்திக்கிட்டு எடுத்துட்டு வந்துட்டியா? இதை நன்றாக கூர்ந்து கவனித்து தோண்டி துருவி ஆராய்ந்து அலசி பரிசீலித்து பார்த்து விட்டேன். இவர் புண்ணியங்கள் மட்டுமே செய்திருக்கிறார். சரி, புண்ணியங்களை படி. பிரபு, இவர் தேர்தல் காலத்தில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட அபூர்வமான எம்எல்ஏயா இவன்? வருடவே மிக்க மகிழ்ச்சி கொண்டோம். இதோ வலப்பக்கம் இருக்கும் சொர்க்கப்பாதையில் நட்சத்திரமாக மாறி சுடவிட்டு பிரகாசிப்பாயாக. போ அண்ணே, அண்ணே, உங்க பெரிய மனசுக்கு பெச்சா கொடுக்கலாம். அத கைவசம் சில்லியா தான் கிடைக்குது. இந்த 50 ரூபாய் அட்வான்ஸ் வச்சுக்கோ. என்ன உன் புத்தி ஒண்ணு விட்டு போவாதே. இதுக்கெல்லாம் லஞ்சம் கொடுக்க கூடாதியா? இவனா வாக்குறுதியை காப்பாத்துறவன்? சொல்கிறேன், இவர் தான் எம்எல்ஏ ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவருக்கு வேலை வாங்கி தருவதாக வாக்குறுதி அளித்தார். அதை நிறைவேற்றியும் இருக்கிறார். இன்று பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஏன் இதெல்லாம் புண்ணியம் இல்லையா? யோ, யார் யார் வேலை வாங்கி கொடுத்தாரு? அவர் சித்தப்பா வீட்டுக்கு, அவர் மாமா வீட்டுக்கு, அவர் மச்சான் வீட்டுக்கு, அவர் தங்கச்சி வீட்டுக்கு. இப்படி ஊர் பூரா ஒரு சொந்தக்காரர் இல்லாத கூட ஆக்கிக்குவார். இப்படிதான் பாருங்க, ஒரு தடவை முன்ன பின்ன தெரியாத பொண்ணுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு. நாங்களே ஆச்சரியப்பட்டோம். கடைசியில பார்த்தா அது அவரோட 3வது செட்டப்பா. செட்டப் என்றால் என்ன? யோ, செட்டப்னா என்னன்னு கேக்குறேன். ஆனப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டுமா? செட்டப் என்றால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தள்ளில் இல்லை மானிடனே, உங்களுக்கும் ஊர்வசிக்கும் நடுவே இருக்கிறதே ஒரு இது, அதே கசமுசா தான். இதற்கு நீ விளக்கம் தேவையில்லை. இந்த நான் தண்டிக்கப்பட வேண்டியது. இவனை கொதிக்கும் எண்ணெய் குப்பையில் தள்ளுங்கள். ஓ நல்ல தீர்வு. மார்க்கண்டேயரே, நீர் விட்ட ஏப்பம் 7வது லோகத்தில் கேட்கிறது. நாஸ்தா என்ன ரொம்ப பலமோ? இரவில் நன்றாக தூங்கினாயா? எப்படியா? உங்க லோகத்துல ஒரு கொசு கூட இல்ல. நான் பழைய மாம்பழத்துல இருந்தவன். கொசுக்கடி இல்லன்னா என்னால தூங்கவே முடியாதியா. கவலை வேண்டாம், நாளையிலிருந்து கொசுக்களுக்கு ஏற்பாடு செய்கிறேன். அது மட்டும் போதாது, அது கடிக்கவும் ஏற்பாடு செய்யணும். செய்கிறேன். என்ன சமைக்க செய்கிறார்? என்ன உங்க லோகத்துல டான்ஸ் கீன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதா? டான்ஸ் என்றால் நடனம். நடராஜர் வரமாட்டார். கைரேகர் நடராஜரோ? கைலாய நடராஜர். சாரி. ஓ, அந்த மாதிரி நடனமா? ஏற்பாடு செய்கிறேன். உருவசி, நடனம் ஆரம்பமாகட்டும். நாராயண நாராயண. ஓ நாரதரா, உம்மை எங்கெல்லாம் தேடுவது? நீர் கொடுத்து வைக்காத ஆளையா. என்ன விஷயம்? நேற்று ஒரு அபாரமான ஆட்டம். பெயர் கேபரேயா. கேபரே. இப்படி கண்ட ஆட்டத்தை பார்த்துக் கொண்டிரு. உன் பதவிக்கு வந்திருக்கும் ஆட்டத்தை தெரிந்து கொள்ளாது. பதவிக்கு ஆட்டம்? மார்க்கண்டேயனை இங்கு எவ்வளவு நாட்கள் தங்க வைப்பது? சிவனுக்கு தெரிந்தால் என்ன ஆகும்? வழி தெரியாமதான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் சுவாமி. சோமபானமாக இருக்கட்டும், இப்படி குடித்தால் எப்படி வழி தெரியும்? தற்காலிகமாக இவன் உயிரை யார் உடம்பிலாவது செலுத்திவிடும். பின் சமயம் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம். மொத்தத்தில் அவன் இங்கு இருக்கக்கூடாது. ஆமாம் ஆமாம், விதி முடியாதவர்களை இங்கு தங்க வைப்பது ஆபத்துதான். கவலைப்படாதே. பூலோகத்தில் வேதபுரம் முதல் வீதி
24 நம்பர் சியில் ஒரு பெண் சாக கிடக்கிறாள். அவள் உடலில் இவன் உயிரை செலுத்தி விடு. இவன் ஆணாயிற்று பெண்ணின் உடம்பிலா? நோ லாஜிக், கமான். எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலி வருங்கிறத மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிட்டீங்களா? அடியே பைத்தியம். இதெல்லாம் போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுவாங்களா? 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுவீன்னு சொல்லியிருக்காங்க. நீ பேசாம இருடி, எல்லாம் எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும், பொண்ண வர சொல்லுங்க. பையன் பொண்ண பார்க்க வேண்டாமா? ஆமா ஆமா. அலையாதடா, அலையாத. கனகா, கனகா, பவானியை கூட்டிட்டு வா. பவானி, பெரியவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்குமா? நல்லா இருமா. போதுமா, போய் உட்கார். மாமா, என்ன பொண்ணு பிடிச்சிருக்கா? நம்ம வீட்டுல எல்லாமே அவங்கதான். ஏண்டி பொண்ணு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சா போதுமா? ஏண்டா சங்கரா, உனக்கு பொண்ண பிடிச்சிருக்கா? எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. எனக்கு பொண்ணு பிடிக்கிறது இருக்கட்டும்பா. பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு கேளுங்க முதல்ல. சும்மாறா, ஒருவேளை பிடிக்கலன்னு சொல்லிட்டா எதுக்கு ரிஸ்க்? மாப்பிள்ள என்ன சொல்றாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பொண்ணுக்கு பாட தெரியுமான்னு கேக்குறேன். 1-2 சினிமா பாட்டு பிரமாதமா பாடுவா. ஓஹோ, ஒரு பாட்டு ஒண்ணு பாட சொல்லுங்க. அம்மா, ஒரு பாட்டு ஒண்ணு பாடு. பாடுமா. சங்கரா. அம்மா பாட முடியலமா, முடியலமா, நெஞ்சு வலிக்குதுமா, உயிர் போற மாதிரி இருக்குமா. இதோ அந்த பெண்ணின் உயிர் பிரிய போகிறது. மார்க்கண்டேயனின் உயிரை அந்த பெண்ணின் உடலிலே செலுத்தி விடு. இதோ செலுத்துகிறேன் நாரதரே. ஹாய் சங்கரா. டேய், என்னப்பா இது? சங்கரா என் பேரை சொல்லி கூப்பிடுற? அதானே, குரல் வேற ஆம்பளை குரலா இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல. சங்கராபரண சங்க சாஸ்திரி அப்படி இமிடேட் பண்றான். அவ்வளவுதான், அவ்வளவுதான். நகரமா தள்ளி வரையா? எப்படா இருக்க? என்னடா ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சிரும் போல் இருக்கு. சக்கரா, அப்போ என்னடா? ஏடா அடிக்கடி எங்க அப்பா ஒரு அல்பனுவியே, அந்த அல்பம் இதுதானா? நானேதான். பவானி, யார் இந்த அம்மா? ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த நேரத்துல வந்து பல வளன்னு. ஏண்டா டைபிஸ் மனஜாவை லவ் பண்ணிட்டு இருந்தியே, ரைட் பண்ணிட்டியா? ஏயா, பையன் மாதிரி வளர்த்திருக்கேன்னு சொன்னியே, இதானா? டேய், உங்க அப்பா அல்பத்தை கொஞ்ச நேரம் சும்மா இருக்க சொல்லு, இல்லைன்னா பளீர் வரையாற. டேய், நம்ம ஹெட்லார் கேராம்பரம் இல்ல, போன வாரம் மேல பார்த்தேனே. ஐயோ, அவன் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. அதான்டா யமலோகத்துல பார்த்தேன். நாம கேட்ட ஒரு குண்டு ஊசி கூட கொடுக்க மாட்டான்ல, உடம்பு பூரா ஊசி குத்தி வச்சிருக்காங்க. ஏயா, பைத்தியத்தை தலையில கட்டலான்னு பாக்குறியா? ஓய், யாரையா பைத்தியம்? பவானி, யாரம்மா அது பவானி? பவானி பவானின்னு உயிரை வாங்கிட்டு இருக்க. டேய் மச்சி, ஒரு தம் இருந்தா கூடுறா. தம் வச்சு ரொம்ப நாள் ஆச்சுடா. தம்மா? அப்பா பொண்ணு வேணா, ஒண்ணு வேணா, பாப்பா ஓடிடலாம். இப்படி பண்ணிட்டானே. பவானி, அடி பாவி, பைத்தியமா நடிச்சு காரியத்தை கெடுத்துட்டியே. பையனை பிடிக்கலன்னா சொல்லி தொலைக்க வேண்டியதானே. ஏய், யாரையா பைத்தியம்? நீ பைத்தியம், உங்க அப்பா பைத்தியம். பைத்தியம் கீத்தியம்னு உதப்படுவ, ஜாகிரதை. எங்கிட்டே பைத்தியமா நடிக்கிறியா? சரிதான், போயா. என்ன காரியம் செஞ்சுட்டீங்க? பவானி,